Hi sweeties, welcome to our channel Miss Sans. நான் உங்க சங்கீதா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். என்னோட இந்த பிப்ரவரி மந்த் ஷாப்பிங்ல நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எதெல்லாம் எங்க வாங்கினேன், எவ்வளவு பிரைஸ் எல்லாமே நான் இங்க ஸ்கிரீன்ல கொடுத்துடுறேன் பாருங்க. இப்போ நான் ஒரு ப்ராடக்ட்டை உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கியிருக்கிறது பர்பிள்ல இருந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தோம். வேரியஸ் வெப்சைட்ல இருந்து நான் வாங்கியிருக்கேன். எல்லாமே எந்தெந்த வெப்சைட் எல்லாமே நான் எங்க வாங்கினேன் எல்லாமே இங்க ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா பையிங் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் வாங்கினது இந்த 9 to 5 பேஜ் வெனிலா மூஸ் ஃபவுண்டேஷன் தான் வாங்கினேன். இது என்னோட ஃபேவரட். நான் ஆஃபீஸ் இப்போ ஆக்சுவலா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டேன். என்னோட ஃபவுண்டேஷன் எல்லாமே காலி. ஸோ அதனால சரி ஒன்று வாங்கணும். லைட் வெயிட் ஃபவுண்டேஷனா இருக்கும் இது. ஆஃபீஸ்க்குலாம் நீங்க பர்ஃபெக்டா எடுத்துட்டு போகலாம். இதோட வேரியன்ட் 9 to 5 தான். 9 to 5 நான் ஜாப் ரொட்டீனுக்கு தான். ஸோ அதனால இந்த ஃபவுண்டேஷன் பெஸ்டா இருக்கும். நான் காலேஜ் டைம்ல இருந்து நான் இதுதான் யூஸ் பண்றேன். 1.5 years ஆஃபீஸ் போயிட்டு இருக்கு. அப்பவுமே நான் இதான் யூஸ் பண்றேன். இட்ஸ் வெரி பெஸ்ட் ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ணதே இது வரைக்கும். ஒரு சிம்பிள் மேக்கப் லுக் நீங்க வேணும், ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபார்மலா ஒரு லுக்ல போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இது நான் பெரிய டியூப் வச்சிருந்தேன். இப்போ கொஞ்சம் சின்ன டியூப் தான் வாங்குறேன். பட்ஜெட் ப்ராப்ளம்ங்கிறனால சின்ன டியூப் வாங்கிட்டேன். அதனால இந்த பெரிய டியூப்லயுமே விற்குது. 30 grams அது 450 சம்திங் வரும். பட் இது 200 வந்தது. ஸோ அதனால இப்போதைக்கு சரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் ஆஃபீஸ் போக போறோம். ஸோ அப்போ நம்ம கண்டினியூஸா ஆஃபீஸ் போகும்போது பெரிய டியூப் வாங்கிக்கலாம். இப்போ நான் சின்ன டியூப் வாங்கிட்டேன். இது எவ்வளோக்கு வாங்கினேன் நான் தெளிவா இங்க ஸ்கிரீன்ல கொடுத்துறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அப்ப அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். அடுத்து ஸ்விஸ் பியூட்டில இருந்து இந்த பம்பிங் வெட் லாஸ் லிப் லாஸ் தான் வாங்கினேன். இது நான் ஒரு மேக்கப் லுக்காக வாங்கினேன். நீங்க பார்த்திருப்பீங்க, இதுக்கு முன்னாடி ஒரு வேலண்டைன்ஸ் டே மேக்கப் லுக் வந்திருக்கும். அந்த வீடியோல நான் இந்த லிப் லாஸ் தான் யூஸ் பண்ணேன். அதுக்காக தான் இதை வாங்கினேன். பாருங்க, இதோட பிரைஸுமே நான் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துடுறேன். பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடுறேன். அடுத்து இதுவும் அந்த வேலண்டைன்ஸ் டே மேக்கப் லுக்குக்காக வாங்கினேன். இதை நீங்க அந்த வீடியோல பார்த்திருப்பீங்க. NYBay மேக்கப் NYBay லிக்விட் பிளஷ். என்கிட்ட பவுடர் பிளஷ் இருக்கு. லிக்விட் பிளஷ் நான் யூஸ் பண்ணணும்னு ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த மேக்கப் லுக்கு லிக்விட் பிளஷ் போட்டாதான் கரெக்டா வரும். ஸோ அதனால நான் இந்த லிக்விட் பிளஷ் ஒன்று வாங்கினேன். ஓகே, நம்ம பர்பிள்ல இருந்து வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்து மீஷோல இருந்து நான் என்னென்ன வாங்கினேன் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் மீஷோல இருந்து வாங்கின கொஞ்சம் திங்ஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சாரி தான் வாங்கினேன். இந்த சாரி எங்கேயோ பார்த்தா மாதிரி உங்களுக்கு தோணும். அதே சாரி தான் சீதாராமன் படத்துல அவங்க ஹீரோயின் கட்டியிருப்பாங்க. அவங்க பேர் எனக்கு சரியா வாயில வரல. பட் அந்த சாரி தான். அதே சாரி கிடையாது, பட் லுக் லைக் சாரி. அவங்க காட்டன்ல கட்டியிருப்பாங்க. இது கிரீப் கிளாத்ல வருது. இல்ல அழகா இந்த ஒயிட் பார்டர் லேஸோட வரதுனால ரொம்ப லுக்கா அழகா இருக்கு இந்த சாரி. இது கூடவே ஒரு பிளவுஸ் பீஸும் கொடுக்குறாங்க அவங்க. ஆனா இது பிளைனா இருக்கு. இந்த பிளவுஸோட போட்டா இது பெருசா அட்ராக்டிவா தெரியாது. அதுக்குதான் நான் இந்த பிளவுஸ் வாங்கிட்டேன். இதுவுமே நான் மீஷோல இருந்தா பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த பிளவுஸ் இந்த பாருங்க. இந்த பிளவுஸ்மே நான் மீஷோல இருந்தா பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த சாரி கூட இதை பேர் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க. அதனாலதான் நான் இதை வாங்கினேன். இது ஆக்சுவலா பேடோட வருது. உங்களுக்கு பேட் வேணாம்னா நீங்க சைட்ல தையல் பிரிச்சுட்டு பேடையே ரிமூவ் பண்ணிடலாம். இதுவுமே நான் பையிங் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். எவ்வளவு பிரைஸ் இமேஜ்ல கொடுத்துறேன். ஓகே, நம்ம மீஷோல இருந்து வாங்கின இந்த 2 ப்ராடக்ட்டும் முடிஞ்சிச்சு. அடுத்து அமேசான்ல இருந்து நம்ம என்ன வாங்கியிருந்தோம்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம அமேசான்ல இருந்து என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணிருக்கோம்னு இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கவுன் தான். இந்த ரெட் கலர் கவுன். இது ஒரு கோல்ட் ஷோல்டர் கூட அழகா வருது. இந்த கவுனே நான் வேலண்டைன்ஸ் டே மேக்கப் லுக்ல போட்டிருந்தேன். இந்த கவுன் தான் நான் அதுல போட்டிருந்தேன். அதை ஃபுல் லுக் பார்த்திருப்பீங்க. இந்த கவுன் உள்ள டைஸ் போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கவுன். சரி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் இந்த கவுனியும். சரி, அடுத்து அமேசான்ல இருந்து ஒரு சாரி வாங்கியிருந்தேன். அது என்னன்னு காட்டுறேன். இதுதான் இந்த பிளாக் நெட்டட் சாரி. இது ஆக்சுவலா ஃபுல்லா நெட்டட் தான். இது கூட பிளவுஸும் அட்டாச் ஆயிருக்கும். பிளவுஸ் கிளாத்தும் நீங்க லைனிங் வச்சு பிளவுஸ் தச்சுக்கணும். இது ஒன் ஃபிளீட்டா விட்டீங்க டிரான்ஸ்பரண்டா தான் தெரியும். உங்களுக்கு ஓகேனா ஓகே, இல்லைன்னா நீங்க மடிச்சு நார்மலா நம்ம ப்ளீட் பண்ணி சாரி வைப்போம்ல, அந்த மாதிரி டிராப் பண்ணிக்கோங்க, கரெக்டா இருக்கும். நான் ஏன் இத்தனை சாரி வாங்குறேன்னா ஆக்சுவலா நான் ஒரு நல்ல ஒரு சாரி லவர். எனக்கு சாரினா ரொம்ப பிடிக்கும். எல்லா இடத்துக்குமே சாரி கட்டிட்டு போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கோயிலுக்கோ இல்ல ஏதாவது ஃபங்க்ஷனுக்கோ எத்னிக் வேறு இது மாதிரிலாம் எனக்கு சாரி கட்டிட்டு போக ரொம்ப பிடிக்கும்.
நான் எவ்வளவுக்கு எவ்வளவு மாடர்ன் காஸ்டியூம் ப்ரிஃபர் பண்றேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு எனக்கு சாரியுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இது சாரி ஒன்று வாங்கினேன். அடுத்த ஒரு விஷயம் நான் பயங்கரமா மறந்துட்டேன். நான் உங்ககிட்ட சொல்றேன். நம்ம பேக்ரவுண்டை பத்தி நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் போன வீடியோல. நம்ம பேக்ரவுண்ட் என்னன்னா, ஆக்சுவலா வந்து இந்த லீஃப் வந்து பேக்ரவுண்ட் பிளைனா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த லீஃப நான் 6 வெட்டி ஓட்டிட்டேன். 3 வந்தது. நம்ம கேமராமேன் தான் ஓட்டினாரு. அது கிரெடிட்ஸ் அவரையே போய் சேரும். ஓகே, இப்ப அடுத்து வந்து நம்ம பேக்ரவுண்ட டெக்கரேட் பண்றதுக்கு இன்னொரு திங்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். பட் நான் இன்னும் செட் பண்ணல. அதை செட் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா இதுக்கு வந்து எப்படி இதை செட் பண்றதுன்னு எனக்கு ஐடியா இல்ல. டபுள் டைப் யூஸ் பண்ணுமா எப்படி என்னன்ட்டு. ஸோ அதனால அதுக்கு முன்னாடி காட்டுறேன். இந்த 3 ஃப்ரேம்ஸ் வாங்கினேன். இதுவுமே நான் மீஷோல இருந்தா வாங்கினேன். நல்லா குவாலிட்டியா இருக்கு, வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கு. நீங்க ஸ்டிக்கர் மாதிரி கூட ஒட்டி வச்சுக்கலாம். இங்கெல்லாம் போட்டா இந்த கோட்ஸ் எல்லாமே நல்ல மோட்டிவேஷனலா இருக்கு. ஸோ அதனால இது வாங்கி இங்க ஒட்டி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருந்தேன். இதுவுமே நான் மீஷோல இருந்தா வாங்கியிருந்தேன். பாருங்க, இது ஒரு ஃப்ரேம். அடுத்து இந்த பர்பிள் கலர், பிலீவ் இன் யுவர் ட்ரீம்ஸ், பாசிட்டிவ் வைப்ஸ் ஒன்லி. நம்ம சேனலோட மோட்டிவும் இதுதான், ஒன்லி பாசிட்டிவ் வைப்ஸ். ஓகே, அடுத்து நம்ம மிந்த்ரால இருந்து 2 வாட்ச் வாங்கியிருந்தோம். எனக்கு ஒரு வாட்ச், என் தம்பிக்கு ஒரு வாட்ச் வாங்கியிருந்தோம். காட்டுறேன் இப்ப நான் என்னென்ன வாட்ச் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஏன் வாட்ச் காட்டுறேன். இதோ ஃபாஸ்ட் ட்ராக்ல இருந்து ஒரு வாட்ச் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப நாளா ஒயிட் ஸ்டாப்ல ஒரு வாட்ச் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஃபைனலி நான் கண்டுபிடிச்சிட்டேன், வாங்கவும் வாங்கிட்டேன். இந்த பாருங்க, ஆக்சுவலா இந்த வாட்ச்ல வந்து ஒரு விஷயம் இருக்கு. இதுல வந்து பாதி முள்ளு தான் இருக்கும், பாதி முள் வந்து இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் நான் அந்த வாட்சை வாங்கினேன். யூனிக்கா இருக்கு. இதுல பார்த்தா பாதி முள் தான் இருக்கு, எப்படி டைம் பார்ப்பேன்னு நானே ஃபர்ஸ்ட் யோசிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா நான் ஜூம் பண்ணி பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது ஆப்ல. அப்புறம் பார்த்தா பாதி முள் இங்க இருந்தது. அது ரொம்ப என்னை இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஸோ அதனால நான் இந்த வாட்ச் வாங்கிட்டேன். உள்ள வேற என்னோட ஃபேவரட் கலர் இருக்கு. இந்த ஆக்வா ப்ளூ ஆர் கிரீன் ஏதோ சொல்லுவாங்க. பட் ஆனா எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த கலர்ல எல்லா ட்ரெஸ்ஸுமே ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன் இந்த கலர்ல தான் வச்சிருப்பேன். இதுக்கு வந்து 1 இயர் வாரண்டியும் தராங்க. இது எல்லாமே வாரண்டி கார்டு எல்லாமே உள்ள கொடுத்துருக்காங்க. நான் இந்த வாட்ச் கட்டி பாக்குறதுக்காக எல்லாம் கட் பண்ணிட்டேன். இதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாருங்க வாரண்டி கார்டு. அடுத்து வந்து என் தம்பி வந்து ஒரு வாட்ச் வாங்கியிருக்கான். அவனுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டீல் ஸ்டாப் வாட்ச் மாதிரி, சில்வர் ஸ்டாப் வாட்ச் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கான். என்ன பிராண்ட்ல வாங்கியிருக்கானா, சாண்டி டி கார்ட்டர். இதுவும் எவ்வளவுக்கு வாங்கினா நான் இங்க ஸ்கிரீன்ல கொடுத்துடுறேன். எனக்குமே இந்த வாட்ச் ரொம்ப பிடிச்சிருந்தது, பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. இந்த வாட்ச் பாருங்க, நல்லா இந்த சில்வர் ஸ்டாப்ல கொடுத்துருக்காங்க. எனக்கே இந்த வாட்ச் ரொம்ப பிடிச்சிருந்தது. தலைவர் ஏன் இதை யூஸ் பண்ணாம வச்சிருக்காருன்னா, ஸ்டாப் பிரியல. பக்கத்துல போய் கடையில போய் தேடி பார்த்தாரு, ஸ்டாப் வேற மூடி இருக்குன்னு அமைதியா எடுத்துன்னு வந்து வச்சிட்டாரு. இந்த ஸ்டாப்பை வந்து அவன் கைக்கு இது லூஸா இருந்தது. ரிஸ்ட் வாட்ச்னா கரெக்டா இங்க ரிஸ்ட்ல நின்னா அழகா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிருக்கான், இது இந்த சைட்ல ஒண்ணு இந்த சைட்ல ஒண்ணு, கரெக்டாக்கு அப்புறம் தான் நான் கட்ட போறேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கான். இந்த வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் என் கைக்கு ரொம்ப பெருசா இருக்கும், அதனால இது வந்து மென்ஸ் வாட்ச் தான். அடுத்து நம்ம ஹாலோட லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ப்ராடக்ட் தோ இந்த ஸ்லிப்பர் தான். இது வந்து நான் டீன் பீன்ங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வாங்கியிருந்தேன். டீன் பீனா டான் பீனா சாரி டீன் பேண்ட் தான். இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஸ்லிப்பரு. சரி வாங்கினேன். இது வந்து நான் இது லிங்க் என்னால கொடுக்க முடியாது, நான் பிரைஸ் இதுலயே சொல்லிடுறேன். 299 தான் நான் இந்த ஸ்லிப்பர் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்லிப்பர் செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் ஒரு 2 டேஸா போட்டு யூஸ் பண்ணேன். வெளியுமே நிறைய இடத்துக்கு போட்டுட்டு போயிட்டு இருந்தேன். எனக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. இதுவுமே நல்ல ஒரு ட்ரஸ்டபிள் இன்ஸ்டாகிராம் பேஜ் தான். எனக்கு ப்ராடக்ட் நல்லா சேஃப்டியாவே ரிசீவ் ஆச்சு, பபிள் டிராப் கவர்லாம் பண்ணி. ஸோ அதனால இதுல தைரியமா வாங்கலாம். நான் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்குமே கொடுத்துட்றேன். நான் எல்லா வீடியோல ஒரு விஷயம் சொல்ல மறந்துடுறேன். என்னன்னா, நம்ம சேனலுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, மறக்காம அதையுமே நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம சேனல் மிஸ் ஆன்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா என்ன பிடிக்கல கமெண்ட் பண்ணுங்க. பெர்ஸ்பெக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் ஆர் ஆல்வேஸ் அக்செப்டட். மறக்காம நம்மள இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடுறேன். அதுலயுமே போய் அங்கேயுமே நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸ் எல்லாமே நான் அங்க போஸ்ட் பண்றேன். பை ஸ்வீட்டீஸ்.